இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஸ்கோ கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சேல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அனலிஸ்ட் ட்ரெயினி. இது வந்து நான் டெக்னிக்கல் பிபிஏ, பிஎஸ்சி, பிஏ இந்த மாதிரி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அனலிஸ்ட் ட்ரெயினி. இதுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இந்த ஒர்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது இன்டர்ன்ஷிப் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த கேட்டகரியில் வர ஜாப். இது ஜாப் ஐடி 20013442. ஸோ இது வந்து ஹைப்ரிட் கிடையாது, ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுற ஜாப் இது. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோவில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பொசிஷன் எது எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்றதை அவங்க ஃபஸ்ட்டில் சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேல்ஸ் ஆப்ரேஷன் அனலிஸ்ட்டாக நீங்கள் வந்து கிளையண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப், அவங்களோட சேர்ந்து கஸ்டமர் நீட் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி சரி பண்ணணும். இதுதான் அவங்களோட மெயின் ஜாபு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ் ரீஜனல் சேல்ஸ் டார்கெட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு நியூ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஏ, பிஎஸ்சி ஆர் பிசிஏ இந்த மாதிரி 3 years பேச்சுலர் டிகிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். முக்கியமாக 2025 கிராஜுவேட் இருந்தால் உங்களுக்கு ஓகே. அதுதான் அவங்க கேட்குறாங்க. 2025ல் நீங்கள் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம், இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம். ரெண்டில் எது வச்சுருந்தாலும் ஓகே தான். அடுத்த 12 monthsக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வேறு எக்ஸாம் இருக்குது, இல்லை வேறு படிச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 12 monthsக்கு அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுற அந்த டைம் வந்து அலாட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நல்லா பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. இந்த நேட்ஸ் பற்றி நான் நிறைய என்னோட வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு கேஒய்சி மாதிரி தான். உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். நீங்கள் இது கொடுத்து நீங்கள் ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆக்டிவேஷன் லிங்க் உங்கள் இமெயில் ஐடிக்கெல்லாம் வரும். அதெல்லாம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி, என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக இதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இவங்க கேட்குறதும் அதுதான். நேட்ஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பிபிஏ, பிஎஸ்சி, பிசிஏ 3 years டிகிரி கோர்ஸ் தான் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்டிவ் பேக்லாக், அதாவது அரியர்ஸ் எதுவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடாது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் டூல், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். என்னால் எது வேணால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட், என்னால் இதை கற்றுக்க முடியும், என்னால் இந்த வேலையை செய்ய முடியும், ஐ கேன் டூ, அந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இவங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் 2025ல் கிராஜுவேட் ஆன கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷனில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணாலும் நேராக அந்த அப்ளை பண்ணுற பேஜ்க்கே போயிடும். இன்கேஸ் நீங்கள் இந்த கிராஜுவேஷன் படித்து நீங்கள் ஒரு ட்ரைனிங்காக, ஒரு இன்டர்ன்ஷிப்காகவும், ஒரு வேலைக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.